எல்லோருக்கும் வணக்கம். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு இவ்வளவு திரளாக வந்து எங்களை கௌரவப்படுத்தியதற்கு நான் நன்றி சொல்கிறேன். 7 சேனல் சார்பாகவும் எங்கள் வேட்டையாடு விளையாடு குழு சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். Like to say a few words. இந்த படமே நடக்குமான்னு தெரியாத ஒரு நிலைமையில் மிஸ்டர் நாராயண் உள்ள வந்து ஒரு லாஸ்ட் மினிட்ல டேக் ஓவர் பண்ணி எங்களை ஷூட்டிங் காமிச்சாரு. அவர் இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷன், இந்த சாங், இந்த ஃபில்ம் எதுவுமே நடந்திருக்காது. I'd like to thank Mr. Narayan firstly. Mr. Narayan, thank you very much. Kamal sir, thank you very much. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக நடிச்சிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச் சார். ஹாரிஸ், சம் ஆசம் மியூசிக் அகெயின். ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் உங்களை, என் கூட எல்லா இடத்துலையும் இழுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு டைமே கொடுக்காம டே அண்ட் நைட் ஆஸ் யூஷுவல் உங்களை ஒர்க் பண்ண வச்சிட்டேன். பட் ஃபைனலி குவாலிட்டி இஸ் கம் அவுட் எக்ஸ்ட்ராடனரி. ஐ லவ் த சாங்ஸ் இன் திஸ் ஃபிலிம் ஹாரிஸ். தேங்க்ஸ் வெரி மச். கமிங் டு தி ஆடியோ லான்ச், ஜஸ்ட் அ ஃபியூ வேர்ட்ஸ். எனக்கு சினிமா தவிர வேறு எதுவுமே தெரியாது. என் வீட்டில் என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க, எனக்கு சினிமா மட்டும் தான் தெரியும் அப்படின்ட்டு. நிறைய படங்கள் பார்ப்பேன். சமீப காலத்து படங்களில் நான் ரசித்து பார்த்த நிறைய படங்கள் இருக்குது. அந்த படத்தை ஈக்கிய டைரக்டர்ஸ் எல்லாம் என் கூட ஸ்டேஜில் வந்து இந்த ஆடியோ லான்ச் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணேன். Well, 5 directors here. I think these are the today and tomorrow of the film industry in Tamil Nadu at least. Give them a big hand, and I can also stand with them and take a picture. அனைவருக்கும் காலை வணக்கம். தமிழ் சினிமாவில் தனக்கென தனி பாதை ஒன்றை வகுத்து கொண்டு அதில் ஆங்காங்கே மைல் கற்களையும் தன் திரைப்படங்கள் மூலம் நட்டு வைத்து அதே சமயம் அந்த பாதையை பலரும் பயன்படுத்தும் வண்ணம் ஒரு பைபாஸ் ரோடு போல உலக சினிமாவை நோக்கி இட்டு செல்லும் செல்லுலாய்டு பாதையாக மாற்றி வைத்திருக்கும், வெற்றிகளை வேட்டையாடுவதை விளையாட்டாக செய்து வரும் எங்கள் வசூல் ராஜா பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசன் அவர்களின் இந்த பரமக்குடியாரின் பரம ரசிகர்கள் இங்கே குவிந்துள்ளோம். என்ன ஒன்று, அவர்களில் பலர் அரங்கத்திலும் சிலர் மேடையிலும் இருக்கிறோம். குறிப்பாக டாக்டர் கமல்ஹாசன் அவர்களின் தீவிர ரசிகர் இயக்குனர் கௌதம். கௌதம், உங்களை நினைத்தால் பொறாமையாக இருக்கிறது. நான் வசூல் ராஜாவோடு வசூல் ராஜா MBBS பணிபுரிந்த போது என் வாழ்நாளில் சில நாட்களையே பொன்னால் பொறித்து கொண்டேன். ஆனால் நீங்கள் பல மாதங்களை சம்பாதித்து விட்டீர்கள். எங்களையும் ஆவலோடு காக்க காக்க வைத்து விட்டீர்கள். இயக்கத்தில் புகுந்து விளையாடி இருப்பீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த இசை மேடையின் நாயகன் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களின் இசை வேட்டை ஆழ்வார்பேட்டையை எட்டியதால் இன்னும் உலக அங்கீகாரம் உங்களுக்கு. பொதுவா விசில் அடிக்கிறதா இருந்தா வாயில எப்படி விரல வச்சு விசில் அடிப்பாங்க. அந்த விசிலுக்கும்
இந்த விசிலுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. இது வாயில விரல வச்சு அடிக்கிற விசில் இல்ல, இது கமல் சார் மேல உயிரையே வச்சு அடிக்கிற விசில். எனக்கும் 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 உங்களை மாதிரி மேல உட்காந்து விசில் அடிக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. இந்த மேடையில் உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாரும் கமல் சார் மேல அன்பையும் மரியாதையும் மட்டும்தான் வச்சிருக்காங்க. நீங்க தான் அவர் மேல உயிரே வச்சிருக்கீங்க. எனவே கமல் சாரின் ரசிகர்களில் ஒருவரான என்னுடைய வணக்கம், முதல் வணக்கம் கமல் சாருடைய ரசிகர்களான உங்களுக்கு. ஒவ்வொரு நடிகனுக்கும் ஏதாவது ஒரு கட்சி அவசியம் இருக்கணும். ஒவ்வொரு நடிகனும் ஏதாவது ஒரு கட்சியை சார்ந்து இருக்கணும். அந்த கட்சியோட பலம் தான் வந்து அந்த நடிகனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சமீபத்தில் ஒரு பத்திரிகையில் எழுதியிருந்தாங்க, பொருளாதார நெருக்கடி காரணமா பார்த்திபன் கூட ஏதோ ஒரு கட்சியில சேர போறாருன்னு சொல்லிட்டு. அது வந்து என்ன கேவலப்படுத்துற விஷயம் இல்ல, ஒரு கட்சியை கேவலப்படுத்துற விஷயம் இல்ல, இந்த அரசியல் அமைப்பையே கேவலப்படுத்துற ஒரு விஷயம். ஒவ்வொரு நடிகனும் ஒரு பொருளாதார சிக்கலுக்காக ஒரு அரசியல்ல சேர்ந்துட்டான்னா அப்ப இந்த மக்களுடைய சுமை என்ன வருது? இப்படிலாம் நான் பதில் சொன்னேன். ஆனா இன்னைக்கு நான் எந்த கட்சின்னு சொல்லிட்டு இங்க அறிவிக்க போறேன் இந்த மேடையில. என்னுடைய கட்சி நான் கமல் கட்சி. என்ன கமல் சினிமா கட்சி. கடைசி வரைக்கும் கட்சி மாறாம தான் சேர்ந்த கட்சிக்காகவே போராடுற ஒரு தொண்டர். சில நேரத்தில் தான் டெபாசிட் இழந்தாலும் தன்னுடைய கட்சி டெபாசிட் இழக்க கூடாதுங்கிறதுக்காக போராடுற ஒரு மிக சிறந்த ஒரு தொண்டர். மிக சில நேரங்களில் அவருடைய படங்கள் வந்து பொருளாதார தோல்வி அடைஞ்சிருந்தா கூட இந்த சினிமா வந்து தோல்வி அடையக்கூடாதுங்கிறதுக்காக போராடுற ஒரு மிக சிறந்த ஒரு சினிமா கலைஞன். அவருடைய கட்சியில என்ன மாதிரி உங்க எல்லாரையும் நீங்க எல்லாரும் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். சமீபத்தில் கமல் சார் வந்து ஒரு பத்திரிகையில சொல்லியிருந்தாரு, திறமை மட்டும்தான் கடைசி வரைக்கும் இருக்கும், அதிர்ஷ்டம் வந்து 1-2 படத்தோட போயிடும் சொல்லிட்டு. கமல் சாருக்கு வந்து சுத்தமா அதிர்ஷ்டமே கிடையாது. எந்த படமும் அவருடைய அதிர்ஷ்டத்தினால ஓடினதே கிடையாது. எல்லா படங்களுமே அவருடைய உழைப்பினாலையும் அவருடைய திறமையினால மட்டுமே அவருடைய படங்கள் ஓடி இருக்கும். அவருக்கு அதிர்ஷ்டம் இல்லாம இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவருக்கு அதிர்ஷ்டம் இருந்திருந்தா இந்நேரம் வந்து அவர் அமெரிக்கால இருந்திருப்பாரு, ஹாலிவுட்ல. கமல் சார் அதிர்ஷ்டம் பண்ணலனா கூட நம்மள மாதிரி நம்மலாம் அதிர்ஷ்டம் பண்ணனால தான் கமல் சார் வந்து நம்மளோடவே இங்க இருக்காரு. நான் சமீபத்தில் கூட கமல் சார் வீட்டுக்கு போனேன், ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு. ஒரு பெரிய பங்களா, ரொம்ப நல்லா இருந்தது. வெளியில வந்த உடனே அந்த வாட்ச்மேன் சொன்னாரு, இது வந்து ஒரு வாடகை வீடு சார்ன்னு சொல்லிட்டு. எனக்கு பயங்கர ஷாக்கா இருந்தது. அப்படின்னா கமல் சாருக்கு என்னதான் சொந்தமா இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இந்த ஒட்டுமொத்த சினிமாவே கமல் சாருக்கு தான் சொந்தமா இருக்கு. பொதுவா வந்து தூங்க வைக்கிறதுக்கு தான் வந்து நம்ம ஜோ ஜோன்னு சொல்லுவோம். ஜோ ஜோன்னு சொல்லி அப்படியே தூங்க வைப்பாங்க. 2 ஜோ தேவையில்ல, ஒரே ஒரு ஜோன்னு சொன்னாலே போதும், நிறைய பேரோட தூக்கம் இங்க கெட்டு போயிருக்கு. அப்படி ஒரு தேவதையோட பெயர் ஜோதிகா. ஜோதிகா வந்து பார்த்த உடனே அப்படி பத்திக்கிற மாதிரி ஒரு பேரழகிலாம் கிடையாது. அவங்களுடைய அழகை நான் எப்படி மதிப்பிடுவேன்னா, கடலுக்குள்ளதான மீன் இருக்கும், ஆனா ஒரு மீனுக்குள்ள கடல் இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கபடி ஆடுற ஒரு கண்கள், மனசுக்குள்ள ஸ்கிப்பிங் ஆடுற மாதிரி ஒரு துள்ளலான நடிப்பு, முழுக்க முழுக்க அவங்களுடைய திறமையினால மட்டுமே அவங்களுடைய அழகு பிரதிபலிச்சிருக்கு. கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு சூரியகாந்தி பூ மாதிரி. சூரியகாந்தி பூன்னா சூரியனை பார்த்ததுக்கு அப்புறம் மலர்ற பூ மட்டுமே இல்லை, இந்த பூவை பார்த்தா சூரியனே மலரும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மிஸ்டர் கௌதம் இப்ப கூட ஒரு மேடையில சொன்னாரு எனக்கு பிடித்த டைரக்டர்கள் சொல்லிட்டு. அந்த மாதிரி என்ன கேட்டா எனக்கு பிடித்த டைரக்டர்கள் லிஸ்ட்ல ரொம்ப முக்கியமான இடத்துல மிஸ்டர் கௌதம் இருப்பாரு. இப்படி ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு போலாம். மிஸ்டர் மாணிக்கம் நாராயணன், அவர் பெயரோட முதற் பகுதி இல்ல அந்த மாணிக்கம், அவர் குணத்தோட பெரும் பகுதி தான் அந்த மாணிக்கம். நான் சந்திச்ச வரையில், நான் பழகின வரையில மிக சிறந்த ஒரு நல்ல நண்பர். அவருடைய நல்ல குணத்துக்காகவே இந்த படம் வெற்றி அடையணுங்கிறது என்னுடைய வேண்டுதலா இருக்கும். அரசியல்ல வந்து யார் யார் எந்தெந்த கட்சிகள் வந்து கூட்டணி வச்சு ஜெயிக்க போறாங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனா இந்த கூட்டணி நிச்சயமா ஜெயிக்கும். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். இந்த படத்தை பற்றி நாங்கள் திரு
கௌதம் அவர்களிடம் திரு கமல் அவர்களிடம் ஆரம்பத்தில் அவருடைய அவுட்லைன் என்று சொல்வார்களே இந்த இந்த கதையின் போக்கை பற்றி விவாதித்த போது நான் கமல் அவர்களிடம் சொன்னேன், இது மிக சிறப்பாக ஒரு த்ரில்லர் ஃபார்மேட்டில் நிச்சயம் அவர் அமைப்பார். அதனால் இதில் நீங்கள் நடிப்பதில் எந்தவித தயக்கமும் இருக்க வேண்டியதில்லை என்று சொன்னேன். கமல் அதற்கு ஒப்புக்கொண்டு இந்த படத்தை அவர்கள் இறுதியில் ஒரு விதத்தில் முடித்ததற்கு எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அடுத்து சாதாரண எடுக்க போறீங்கல்ல, அதை பற்றி நான் அவரிடம் விவாதித்துக் கொண்டிருந்த போது முக்கியமாக கமல் அவர்களிடம் அவர் எடுக்கப் போகும் 10 வேடங்களை பற்றி, சாதாரண 10 வேஷம்னு அர்த்தம், 10 அவதாரங்கள் அர்த்தம். அந்த 10 வேடங்களை பற்றிய அவரிடம் பேசிக்கொண்டிருக்க போது ஒவ்வொரு தினமும் அந்த 10 வேடங்கள் மாறிக்கொண்டே வருகின்றன. அதனால் முதலில் அவரிடம் நாங்கள் இந்த கதையை பற்றி விவாதித்த போது முதலில் எந்த 10 வேடங்கள் என்று தீர்மானியுங்கள், உலகத்தில் உள்ள அத்தனை வேடங்களையும் உங்களால் போட முடிகிறது. அவர் ஏற்கப்போகும் இந்த வேடத்திலும் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி ஏற்படும் என்று நான் நம்புகிறேன். திரு கௌதம் அவர்களுக்கும் திரு மாணிக்கம் நாராயணன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.